தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பள்ளி மாணவியர் விடுதியில் முறையாக சமையல் செய்து கொடுக்க ஆட்கள் இல்லாமல் தாங்களே சமைத்து சாப்பிடுவதாக மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை செட்டித்தெரு பகுதியில் உள்ள சமூக நீதி விடுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார்கள். ஆனால் விடுதியில் போதிய அடிப்படை வசதி இல்லாமலும் முறையாக சமையல் செய்து கொடுக்க ஆட்கள் இல்லாமல் தாங்களே சமைத்து சாப்பிடுவதாக மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சமூக நீதி விடுதியில தங்கியிருக்கோம். நாங்க மொத்தமா 50க்கு மேல தங்கியிருக்கோம். ஆனா நாங்க 50க்கு மேல தங்கியிருக்கோம். இங்க தங்குறதுக்கான எந்த வசதியுமே எங்கள்ட்ட இல்ல. சமைக்கவும் ஆள் இல்ல. எதுக்குமே ஆள் இல்ல. கூட்ட ஆள் இல்ல. எதுக்குமே அங்க ஆள் இல்ல. கட்டடம் எப்ப இடிஞ்சு விழுன்னு கூட தெரியல. எல்லாமே அப்படியே ஊறி போய் இருக்கு. ஏதாவது எப்ப இடிஞ்சு விழுகும், எப்ப சரியும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த நிலைமையில அந்த பில்டிங் இருக்கு. சமைக்கிறதுக்கு ஆள் வரல. டெய்லியும் போராட்டம் பண்ணி யாருமே வரல. நாங்களாவே சமைச்சு சமைச்சு சாப்பிடுறோம். நாங்க இங்க படிக்க தான் வந்திருக்கோம். சமைச்சு சாப்பிட வரல. இருந்தாலும் நாங்க சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 12த் அக்காங்கலாம் சமைக்கிறாங்க. அவங்கலாம் இந்த வருஷத்தோட அவங்களுக்கு ஃபைனல் இயர் பப்ளிக் படிக்கிறதா அவங்க டெய்லியும் சமைக்கிறது பரவால்ல. அந்த எவ்வளோ பெரிய பாத்திரத்தலாம் அவங்க தூக்கி கழுவுறாங்க. அதெல்லாம் யாரால கழுவ முடியுமா அவங்களால அதெல்லாம் கழுவ முடியாது. இந்த பூச்சி, பூரா, இந்த மாடு, ஆடுன்னு அவ்வளது நாங்களும் அதுகளோட சேர்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல, வெளியில அப்படிங்கிறாங்க. வேற எந்த வழியுமே இல்லையா? கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது? ஒரு கட்டடம் பார்த்தே எங்களுக்கு தர முடியல அவங்களால. நாங்க என்ன பண்றது? இந்த ஆடு, மாடு எல்லாம் உள்ள வருது. நாங்களும் அதோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன ஒரு சேஃப்டியுமே எங்களுக்கு இல்ல. நாங்க எப்படி ஒரு இதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாய், ஆடு, மாடுன்னு. அங்க பாருங்க நாயெல்லாம் அவ்வளோ நாய், ஆடு, மாடுலாம் கிடக்கு. எங்களுக்கு ஒரு வசதியுமே இல்ல. குளிக்கிறது, சாப்பிடுறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா இங்க சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல. நாங்களே தான் சமைக்கிறோம், கூட்டுறோம். அவ்வளவு வேலை இருக்கு. நாங்க இங்க பப்ளிக் இருக்கு. பப்ளிக்குக்கு படிக்கிறதா இல்ல நாங்க இங்க வேலை பார்க்குறதா? கவர்மெண்ட் ஒண்ணும் சொல்ல மாட்றாங்க. நாங்க எவ்வளவுதான் கேட்டாலும் ஒரு இதுவும் பண்ண மாட்றாங்க. மேலதிகாரிட்டலாம் சொல்லியிருக்கோம் சார். அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க குளிக்கிறது, குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே ஒரே இதில தான் பண்ணிட்டுருக்கோம். கொசு ரொம்ப கடிக்குது. என்ன பண்றது நாங்க? நீங்க தான் ஏதாவது ஒண்ணு முடிவு சொல்லணும். சமையலுக்கு ஆள் பார்த்து போட்டு விடுங்க. பெர்மனன்ட்டா யாரையுமே போட மாட்றீங்க. 3 ஆளுக்கு ஒருத்தவங்க, 2 ஆளுக்கு ஒருத்தவங்கலாம் வந்து வந்து சமைக்கிறாங்க. அவங்களும் ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிறாங்க. கொழஞ்சு கொழஞ்சு இருக்கிறேன்னா அடி புடிச்சிருது. ஒழுங்கா சாப்பிட முடியல. சாப்பாடு ஒழுங்காவே போட மாட்றாங்க. என்ன பண்றது?